இந்த வீடியோவில் 10th மேக்ஸு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 திருவாரூர் மாவட்டத்தில் கேட்கப்பட்ட 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணும்னா பார்த்துக்கோங்க. இதில் வந்து 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 29வது கொஸ்டின். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என நிறுவுக. ஃபஸ்ட்டு ஏ வந்து 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. 8ஐ விட குறைவான அப்படிங்கும்போது 8 எடுத்துக்கக்கூடாது. 1லேருந்து 7 வரைக்கும் இயல் எண்கள் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1லேருந்து 7 வரைக்கும் வரும் 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். அடுத்தது பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். இப்போ இதில் பகா எண் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். பகா எண்ணா என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள். 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, அதனால் அதை விட்டுறலாம். 2 ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். இப்போ 2 பகா எண், 3 பகா எண் தான், 4 வராது, 4 வந்து பகு எண். அடுத்தது 5 பகா எண், 6 வராது, 7 பகா எண். அடுத்தது சி இரட்டைப்படை பகா எண். இப்போ இந்த பகா எண்ணில் இரட்டைப்படை பகா எண் என்ன இருக்குது? 2 மட்டும்தான். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் பி மைனஸ் சி முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பி மைனஸ் சி 2 3 5 7 பி போட்டாச்சு, மைனஸ் சி 2. இப்போ இதிலிருந்து 2 விட்டுட்டு மீதி எழுதணும். இப்போ 2 விட்டுட்டோம் அப்படின்னா பாக்கி என்னெல்லாம் இருக்குது? 3 5 7. இதை 1ன்னு வச்சுக்கலாம். பி மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்ஹெச்எஸில் மொத்தமாக ஏ கிராஸ் பி மைனஸ் சி கிராஸ் ஸோ இங்கே வந்து 1,3 1,1 வச்சு இந்த 3 ஜோடி எழுதணும். அடுத்து 2 வச்சு இந்த 3 ஜோடி, 3 வச்சு 3 எல்லாத்தையும் பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இங்கே வந்து 7 உறுப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கணத்தில் 7 உறுப்புகள் இருக்குது, ரெண்டாவது கணத்தில் 3 உறுப்புகள் இருக்குது. இப்போ 7 × 3 21 ஜோடி நமக்கு வரணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நமக்கு அதில் 1 மார்க் போயிடும். ஃபஸ்ட்டு 1 வச்சு எல்லாத்தையும் பேர் பண்ணிடலாம். 1,3 1,5 1,7. அடுத்தது 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7.
ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இதில் 21 ஜோடிகள் இருக்கணும். இது இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது எல்ஹெச்எஸில் இப்போ முடிஞ்சிருச்சு. ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி. ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி 7 என்னெல்லாம் இருக்குது? 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. கிராஸ் பியில் 2 3 5 7. இப்போ இங்கே 7 உறுப்புகள் இருக்குது, இங்கே 4 உறுப்புகள் இருக்குது. இப்போ 7 4 28 ஜோடி வரணும் ஏ கிராஸ் பியில். ஃபஸ்ட்டு 1 வச்சு இந்த 4ஐயும் பேர் பண்ணி எழுதிக்கலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது 4, 2, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இப்போ இதில் வந்து 28 ஜோடி இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜோடி இருக்குது. இது வந்து 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ கிராஸ் பி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. கிராஸ் சியில் 2. இப்போ ஒவ்வொரு நம்பரையும் வச்சு 2 பேர் பண்ணி எழுத போகிறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதை 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொத்தமாக ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி, அதாவது ஏ கிராஸ் பியிலேருந்து ஏ கிராஸ் சியை கழிக்க போகிறோம். ஏ கிராஸ் பிக்குள்ளே ஏ கிராஸ் சியில் உள்ள உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு மீதி உறுப்புகள் எழுத போகிறோம். இப்போ ஏ கிராஸ் பியில் வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு 28 ஜோடிகள் இருக்குது ஏ கிராஸ் பியில். ஏ கிராஸ் சியில் வந்து 7 ஜோடிகள் இருக்குது. இப்போ இந்த 7 ஜோடிகளும் அது உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இந்த 7 ஜோடிகளுமே அது உள்ளே இருக்குது. அந்த 7 ஜோடிகளை விட்டுட்டு பாக்கி 21 ஜோடிகளை எழுத போகிறோம். இப்போ என்னெல்லாம் வரும் அதில்? இந்த 1, 2, 2, 2 இதெல்லாம் விட்டுறணும். 1, 2, 2, 2, 3, 2 அப் டு 7, 2 வர விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் எழுதணும். இப்போ இங்கே 1, 2 வராது. 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2 வராது. 2, 3, 2, 5, 2, 7. 3, 2 வராது. 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7.
5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 21 ஜோடி வந்துருச்சு. இது வந்து 5. இப்போ வந்து நம்ம எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணணும். அதாவது எல்ஹெச்எஸில் 2வது ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 5வது ஈக்குவேஷனும் கண்டிப்பாக நமக்கு ஈக்குவலாக தான் வரணும். ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம செஞ்சது கரெக்டு. இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே கரெக்டாக தான் கிடச்சிருக்கு. ஸோ என்ன, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். அடுத்தது 30வது கேள்வி. எஃப் என்ற சார்பானது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடைவெளிக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து வேறு வேறு விதமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து 3 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் -1.5. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா, கிரேட்டர் தேன் 1ன்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட மதிப்பு 1 விட பெருசாக இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் + 2. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1ன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். கிரேட்டர் தேன் 1ன்னா 1 விட அதிகமாக. அப்போ 1 விட அதிகமாகும்போது இங்கே ரைட் சைடில் வரும். 1 சேர்த்துக்கலாமா அப்படின்னா 1 சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா கிரேட்டர் தேன் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கோடு இல்லை, ஈக்குவல் இல்லை. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுக்கல. கோடு இருந்தால் தான் அந்த நம்பரை எடுத்துக்கணும். கோடு இல்லைன்னா அந்த நம்பரை எடுத்துக்கக்கூடாது. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கும்போது இந்த இன்டர்வல் இங்கே, அதாவது எக்ஸோட வேல்யூ 2, 3, 4, 5 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு போட்டுக்கலாம், எக்ஸ் + 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அது மாதிரி ப்ராக்கெட் வந்து இந்த ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா அந்த 1 வந்து இன்க்ளூட் ஆகலை, 1 சேரலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 2வது, எக்ஸோட வேல்யூ வந்து -1லேருந்து 1 வரைக்கும் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2. -1லேருந்து 1 இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே கீழே கோடு இருக்குது. -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ அந்த கோடு இருந்ததுன்னா நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கணும். -1ஐயும் சேர்த்துக்கணும், 1ஐயும் சேர்த்துக்கணும். சரியா? அப்போது -1லேருந்து 1 வரைக்கும் உள்ளதுக்கு நம்ம என்ன போடணும், எஃப் ஆஃப் எக்ஸு 2ன்னு போடணும். இப்போ இந்த ப்ராக்கெட் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த -1ம் 1ம் இங்கே சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோடு இருக்கா, கோடு இருக்கிறதுனால நான் என்ன ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இப்போ -1க்கும் 1க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா 2ன்னு போட போகிறோம். அடுத்தது 3வது, எக்ஸோட மதிப்பு -3க்கும் -1க்கும் நடுவில் இருந்தால் எக்ஸ் -1. இப்போ இங்கே வந்து ஈக்குவல் இல்லை. அப்போ -3ம் அதில் சேராது, -1ம் சேராது. அதுக்கு இடையில் உள்ள நம்பர்கள் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்னது, எக்ஸ் -1. அப்போது இந்த ப்ராக்கெட் -3க்கும் -1க்கும் நடுவில் வந்துச்சுன்னா எக்ஸ் -1 அப்படின்னு போடணும். இப்போ இதிலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 3னா எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 3னா இங்கே இருக்குது. அப்போ 3க்கு வந்து என்ன ஃபார்முலா, எக்ஸ் + 2. இப்போ எஃப் ஆஃப் 3 = எக்ஸ் + 2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ 3ன்னு போட்டோம்னா 3 + 2 = 5. அடுத்தது 2வது கொஸ்டின், எஃப் ஆஃப் 0. இப்போ 0னா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 0னா இதுக்குள்ளே வருது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வருதா. இப்போ இதுக்கு என்னது, 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே எக்ஸே இல்லை. எக்ஸ் இருந்தால் தான் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். இங்கே எக்ஸே இல்லை, வெறும் நம்பர் தான் இருக்குது. இப்போ இதுக்கு இடையில் எந்த நம்பர் வந்தாலும் இதுக்கு ஆன்சர் என்ன தான், 2 தான். முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3வது கொஸ்டின், எஃப் ஆஃப் -1.5.
-1.5னா -1.5. -1.5 எங்கே இருக்கும்? -1 இந்த இருக்குது, -2 இந்த இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில இந்த இடத்துல வரும். இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த ஃபார்முலா x -1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1.5 -1.5 -1. இப்போ ரெண்டுத்துக்கும் குறி ஒரே குறியாக இருக்கிறதுனால கூட்டி அதே குறியை போடணும். இப்போ கூட்ட போகிறோம். இது 1.5, இது 1, ரெண்டையும் கூட்டினா 2.5. இப்போ 2.5 கூட்டி அதே குறியை போடணும். -2.5. அடுத்தது 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் இயலெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 300க்கும் 600க்கும் இடையே அப்படின்னா ஃபஸ்ட்டு 301 எடுத்து பார்க்கலாம். 301 வந்து 7ஆல் வகுபடுமான்னு பார்த்துக்கலாம். 7ஆல் வகுத்து பார்க்குறோம். 4 7 28, பாக்கி 2 1 3 7 21, மீதி 0 வருது. மீதி 0 வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? 301 வந்து 7ஆல் வகுபடுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு 301லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 301. இப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? 7ஆல் வகுபடும் இயலெண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 7ஆக கூட்டிக்கணும். இப்போ 308 வந்து வகுபடும். அடுத்தது 315 வகுபடும். 7 7ஆக கூட்டிக்கிறோம். ப்ளஸ் அப் டு லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 600 கொடுத்துருக்காங்களா? இப்போ 600 வந்து 7ஆல் வகுத்துக்க போகிறோம். 8 7 56, 40, 7 35, பாக்கி 5. இப்போ மீதி வந்து 5 வருது. மீதி 5 வருதுன்னா 600 வந்து 7ஆல் வகுபடலை. மீதி 5 வர்றதுனால இந்த 5ஐ கழிச்சிடணும். இப்போ 600ல் 5ஐ கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 595. இப்போ லாஸ்ட் நம்பர் 595. டவுட்டாக இருந்துச்சுன்னா 595 7ஆல் வகுத்து பார்த்துக்கோங்க. மீதி 0 வரணும். 8 7 56, 7 35, மீதி எவ்வளோ வருது? 0. இப்போ 595 வந்து 7ஆல் வகுப்படும். இப்போ 301 + 308 ப்ளஸ் அப் டு 595. இது வந்து என்ன தொடர்? இது வந்து ஒரு கூட்டுத்தொடர். ஏன்னா 7 ஒரே நம்பரால் கூட்டிக்கிட்டே போகிறோமா? 7 7ஆக கூட்டிக்கிட்டே போகிறோம். அதனால் இது வந்து கூட்டுத்தொடர். இதில் முதல் உறுப்பு என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். இப்போ A = 301, D = Dங்கிறது என்ன? T2 - T1. T2 - T1 என்ன வரும்? 308 - 301 7. 7 7ஆக கூட்டுறோமா? அப்போ D வந்து டைரெக்டாக என்னென்னு போட்டுக்கலாம்? 7ன்னு போட்டுக்கலாம். 7 7ஆக கூட்டிகிட்டு போகிறதுனால. அடுத்தது லாஸ்ட் உறுப்புக்கு Lன்னு பேர். L என்ன? 595. 595. இதில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா n = L - A/D + 1. Lங்கிறது 595 - A 301/D. D வந்து 7 + 1. இப்போ 595லேருந்து 301 கழிக்கணும். 5ல் 1 போச்சுன்னா 4, 9ல் 0 போச்சுன்னா 9, 5ல் 3 போச்சுன்னா 2/7 + 1. இப்போ 7க்கும் இதுக்கும் அடி கொடுத்துக்கலாம். 1 7 7, இங்கே 29 இருக்குது. 4 7 28, பாக்கி 1 4 கூட சேர்ந்து 14 ஆயிரும். 2 7 14. இப்போ 42 + 1 = 43. இப்போ என்னோட மதிப்பு வந்து 43. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? அப்போ 43 உறுப்புகள் இருக்குது. இப்போ இதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு SN ஃபார்முலா. SN = n/2 × A + L. லாஸ்ட் உறுப்பு தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலாவே போட்டுக்கலாம். n/2 × A + L.
n. இப்போ தெரிஞ்ச மதிப்பு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். nக்கு பதிலாக 43/2 இன்ட்டு a. a முதல் உறுப்பு என்ன இருக்குது? 301 ப்ளஸ் l லாஸ்ட் உறுப்பு 595. இப்போ 43/2 இன்ட்டு இப்படியே கூட்டிக்க வேண்டியதுதான். 6 9 8 896. இப்போ இதை 2ஆல் அடி கொடுத்துக்கலாம். 1 2 2, இங்கே 4 2 8, 4 2 8, பாக்கி 1, 8 2 16. 43 இன்ட்டு 448. இப்போ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 19264 கிடைக்கும். அடுத்தது 32வது கேள்வி. ஏபின்னு 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. a மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு முதல்ல ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளது கண்டுபிடிக்க போகிறோம். a மைனஸ் பி. இப்போ a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற அணி மைனஸ் பிங்கிற அணி. நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால முதல் உறுப்பு இங்கே ஃபஸ்ட் உறுப்பு, அங்கே ஃபஸ்ட் உறுப்பு. 1 மைனஸ் 4, அடுத்தது 2 மைனஸ் 0, அடுத்தது 1 மைனஸ் 1, அடுத்தது 3 மைனஸ் 5. 1 மைனஸ் 4, 1 மைனஸ் 4 குறி வெவ்வேறாக இருக்குது. கழித்து பெரிய நம்பர் குறி போடணும். இப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது? இங்கே மைனஸ். அடுத்தது 2 மைனஸ் 0 2, 1 மைனஸ் 1 0. இங்கேயும் அதே தான். கழிச்சு 5ல் 3 போச்சுன்னா 2. பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ்ஸு. இப்போது மைனஸ் போட்டுக்கிட்டோம். a மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது a மைனஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ். இதை 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது a மைனஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன? நிறை நிரல் மாற்று அணி. இப்படி இருக்கிறத, இப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக எழுத போகிறோம். இப்படி இருக்கிறத இப்படி எழுத போகிறோம். அப்போ -3 2. அடுத்தது இதை இங்கே எழுத போகிறோம். 0 -2. இது 2. எல்ஹெச்எஸ் முடிஞ்சுது. அடுத்தது ரைட் சைடு ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஏ டிரான்ஸ்போஸ். டைரெக்டாகவே எழுதிடலாம். ஏந்தா இருக்கா? ஏ வந்து இப்படி இருக்குது. 1 2வை ஸ்ட்ரைட்டாக கீழே எழுத போகிறோம். 1 2. அடுத்தது 1 3 இப்படி இருக்கிறத இப்படி எழுத போகிறோம். 1 3. ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. அடுத்தது பி டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி தான். 4 0 4 0 1 5 1 5. அடுத்தது ஆர்ஹெச்எஸில் மொத்தமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் இந்த இருக்குது. 1 1 2 3 மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் 4 1 0 5. இப்போ கழித்தல் நேராக இருக்க உறுப்புகளை கழிச்சிட வேண்டியதுதான். இங்கே 1 இருக்குது, அங்கே 4 இருக்குது. இப்போ 1 மைனஸ் 4, இங்கே 1 மைனஸ் 1, 2 மைனஸ் 0, 3 மைனஸ் 5. ஒன்று மைனஸ் 4 கழித்து பெரிய நம்பர் குறி. 4ல் 1 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் குறி மைனஸு. 1ல் 1 போச்சுன்னா 0, 2ல் 0 போச்சுன்னா 2. இங்கே 5லேருந்து 3 போச்சுன்னா 2, பெரிய நம்பர் குறி மைனஸு. இப்போ இது 3, இது 4, இது 5.
இப்போ 2ம் 5ம் நமக்கு சமமாக வரணும். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமாக வரணும். அப்போ தான் நம்ம செஞ்சது கரெக்டு. இப்போ நமக்கு ரெண்டுமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அடுத்தது 33வது கேள்வி. 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. XY செட்டில் 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. தீர்க்க அப்படின்னா எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 சமன்பாடையும் தீர்த்து XY செட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 சமன்பாடையும் எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட்டு சமன்பாடு, இது 2வது சமன்பாடு, இது 3வது சமன்பாடு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 3 மாறியாக இருக்கிறத, அதாவது XY செட் 3 வேரியபிளாக இருக்கிற 3 மாறிகள் இருக்கிறத 2 மாறிகளாக குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரே மாறியை வந்து, அதாவது எக்ஸ்னா எக்ஸை மட்டும் கேன்சல் பண்ணணும், அல்லது ஒய்யை மட்டும் அல்லது இசட்டை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கேன்சல் பண்ணி ஒரு 2 சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். கேன்சல் பண்ணுறதுக்கு கெழு வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். இப்போ இங்கே இசட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து நமக்கு மாறி மாறி இருக்கா, அதே மாதிரி ஒய்யுக்கும் நமக்கு இப்படி தான் இருக்குது, மாறி மாறி இருக்குது. இசட்டுக்கு பாருங்கள், கெழு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது, வேறு நம்பரே இல்லை. எல்லாத்துலேயுமே கெழு வந்து 1 தான் இருக்குது. இங்கே 1, இங்கே -1, இங்கே 1 இருக்குது. இப்போ இசட்டை வந்து நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 2 சமன்பாட்டில் இருந்து 2 சமன்பாடு எடுத்துகிட்டு இசட்டை கேன்சல் பண்ண போகிறோம். இசட்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், நமக்கு XYயில் உள்ள ஒரு சமன்பாடு கிடைக்கும். 1,2 எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது வேறு ஒரு 2 சமன்பாடு எடுத்துக்கணும். 1,2 ஒரு வாட்டி எடுத்தாச்சுன்னா அடுத்தது என்ன எடுக்கலாம், 2,3 எடுத்துக்கலாம். 2,3லேருந்து என்ன செய்ய போகிறோம், இசட்டை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு திரும்பவும் XYயில் உள்ள இன்னொரு சமன்பாடு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சமன்பாடை 4ன்னு வச்சுக்க போகிறோம், இந்த சமன்பாடை 5ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ இது 2ஐயும் தீர்க்கணும். இது 2ஐயும் தீர்க்கும்போது இதிலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவையும் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டாக அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இசட் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் எடுத்துக்க போகிறோம். 3x - 2y + z = 2. அடுத்தது 2x + 3y - z = 5. இப்போ z கேன்சல் பண்ணிடலாம். ஆல்ரெடி இங்கே குறி எப்படி தான் இருக்குது, மாறி மாறி இருக்குது. ஸோ நம்ம குறி வந்து மாற்ற தேவையில்லை, அப்படியே செய்யலாம். +z -z கேன்சல். இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது, கூட்டினோம்னா 5x. அடுத்தது இங்கே குறி வெவ்வேறாக இருக்குது. வெவ்வேறாக இருந்தால் என்ன செய்யணும், கழிக்கணும். 3ல் 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 5 2 7. இதை சமன்பாடு 4ன்னு வச்சுக்கலாம். சமன்பாடு 1 2லேருந்து ஒரு 2 மாறிகள் மட்டும் இருக்கிற ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாம். 2வது சமன்பாடு 2x + 3y - z = 5. அடுத்தது 3வது சமன்பாடு x + y + z = 6. இப்போ -z + z கேன்சல் ஆயிரும். இங்கே 2x, இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒரு x இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2xம் 1xம் 3x ப்ளஸ் இங்கே 3, இங்கே 1, 3yயும் 1yயும் 4y = 5 6 எவ்வளவு 11. இதை வந்து சமன்பாடு 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 சமன்பாட்டில் இருந்து எதையாவது ஒன்றை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். எக்ஸை கேன்சல் பண்ணணும், இல்லைனா ஒய்யை கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த 4 5ல் வந்து கெழு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் கெழு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஈக்குவலாக இல்லை. அடுத்து இங்கே 1, இங்கே 4, இதுவும் ஈக்குவலாக இல்லை. அப்போ எதையாவது ஒரு சமன்பாடை ஒரு நம்பரால் பெருக்கி கெழுக்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சமப்படுத்தணும். இப்போது ஒய்யை கேன்சல் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்கிறதுனால இந்த 4வது சமன்பாட்டை 4ஆல் பெருக்கிட்டோன்னு வைங்க.
4வது சமன்பாட்டை 4ஆல் பெருக்கும்போது என்ன ஆயிரும், இது வந்து 1 × 4 4ன்னு ஆயிரும். இப்போ இங்கேயும் 4y இருக்கும், இங்கேயும் 4y இருக்கும். நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 4ஐ 4ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கும்போது த்ரூ அவுட்டாக எல்லாத்தையுமே பெருக்கணும். 5×4 20 20x ப்ளஸ் 1×4 4 4y ஈக்குவல் டு 7×4 28. அடுத்தது 5வது சமன்பாடு. 5வது சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம். 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இப்போ கேன்சல் பண்ணணும். இங்கேயும் ப்ளஸில் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம், குறி மாற்ற போகிறோம். குறி மாற்றணும் அப்படின்னா தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ மாற்றும்போது எல்லா டேமுக்குமே நம்ம குறியை மாற்றணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸாக போகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக போகும். இப்போ இது மைனஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். இப்போ இது ப்ளஸ் 20, இது மைனஸ் 3. குறி வெவ்வேறாக இருக்கா, வெவ்வேறாக இருந்தால் கழிக்கணும். 20 மைனஸ் 3 17x. இது ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ் 28, இது மைனஸ் 11. இப்போ கழிக்கணும். 17. 17x ஈக்குவல் டு 17ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் இருந்து x இஸ் ஈக்குவல் டு x இஸ் ஈக்குவல் டு 17/17. இங்கே உள்ள பெருக்கல் 17, அங்கே வகுத்தல் 17ஆக போயிடும். இப்போ இங்கே அடிச்சுக்கலாம் 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 1. இப்போ எக்ஸோட வேல்யூவை என்ன செய்யணும்னா, இந்த 2 சமன்பாட்டில் புதுசாக கண்டுபிடிச்சோம்னா 2 சமன்பாடு 4ம் 5ம், இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நம்ம சமன்பாடு 4 எடுத்துக்கலாம். எது கொஞ்சம் சின்ன ஈஸியாக இருக்கிற சமன்பாடோ அதை எடுத்துக்கலாம். சமன்பாடு 4 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. ஒரு ஒய் ஒரு 1 போட்டாலும் 1, போடாட்டி 1, 1 போட்டாலும் 1, போடாட்டி 1 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட போகிறோம். இப்போ 5 இன்ட்டு எக்ஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். 5 × 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. I1 5 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 5 அங்கே போச்சுன்னா மைனஸ் 5. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு, 2. இப்போ எக்ஸும் தெரிஞ்சிருச்சு, ஒய்யும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 வேல்யூவையும் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 3 சமன்பாடு ஃபஸ்ட்டில் கொடுத்த அந்த 3 சமன்பாட்டில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டோம் அப்படின்னா இசட் வேல்யூ கிடச்சிரும். இப்போ இங்கே கொஞ்சம் ஈஸியாக உள்ள சமன்பாடுனா இந்த இருக்குது. 3வது சமன்பாடை எடுத்துக்கலாம். 3வது சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6. இதில் எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2. இசட் தெரியாது. இசட் ஈக்குவல் டு 6. 1 ப்ளஸ் 2 3. 3 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6. இப்போ இசட் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 3 அங்கே போகும்போது மைனஸ் 3. ஸோ இசட்டோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஒய் இசட் 3 வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. அடுத்தது 34வது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் என காட்டுக. இது வந்து நம்ம சீவாஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நிரூபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். முக்கோணத்துக்கு பேர் கொடுத்துக்கலாம். மேலே ஏ பி சி. இப்போ முக்கோணத்துக்கு நடுக்கோடுகள் வரைய போகிறோம். நடுக்கோடுனா என்ன, ஒரு முக்கோணத்தோட முனையிலிருந்து எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரையக்கூடிய கோடு தான் வந்து நடுக்கோடு. முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து எதிர்பக்கத்தின் மையப்புள்ளி, அதாவது பிசியோட
மையப்புள்ளிக்கு வரையக்கூடிய அந்த கோட்டுக்கு பேர் தான் நடுக்கோடு. இப்போ இது வந்து ஏலேருந்து வரையக்கூடிய நடுக்கோடு. அடுத்தது சியிலேருந்து ஏபியோட மையப்புள்ளிக்கு ஒரு கோடு வரையலாம், இதுவும் நடுக்கோடு தான். அடுத்தது இங்கேருந்து ஏசியோட மையப்புள்ளிக்கு வரையக்கூடிய கோடு நடுக்கோடு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வச்சுக்கலாம், இதை டின்னு பேர் வச்சுக்கலாம், இதை ஈன்னு பேர் வச்சுக்கலாம், இதை எஃப்னு பேர் வச்சுக்கலாம். டிங்கிறது பிசியோட மையப்புள்ளி நடுப்புள்ளி, அதே மாதிரி ஈங்கிறது ஏசியோட மையப்புள்ளி, எஃப்ங்கிறது ஏபியோட மையப்புள்ளி. இப்போ இதில் எது நடுக்கோடு அப்படின்னா, ஏடிங்கிறது ஒரு நடுக்கோடு, பிஇங்கிறது ஒரு நடுக்கோடு, சிஎஃப் அப்படிங்கிறது ஒரு நடுக்கோடு. கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 3 நடுக்கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் என காட்டுக. இந்த சந்திக்குதா, இதுதான் ஒரு புள்ளி வழி செல்லும்னு அர்த்தம். இந்த இடத்துல 3 கோடுகளும் சந்திக்குது. இப்போ ஒரு புள்ளி வழியாக சந்திக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நிரூபிக்கணும். சீவாஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நிரூபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நடுக்கோடுனா என்ன அப்படின்னு எழுதிடுறோம். நடுக்கோடு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து எதிர்பக்கத்தின் மையப்புள்ளிக்கு வரையக்கூடிய கோடு நடுக்கோடு எனப்படும். இப்போ இதில் வந்து எதெல்லாம் நடுக்கோடு, ஏடி பிஇ சிஎஃப் இதெல்லாம் வந்து நடுக்கோடுகள். நடுக்கோடுகள் எல்லாமே என்னது, சிவிஎன்கள். அதாவது ஒரு முக்கோணத்தோட ஒரு முனையிலிருந்து எதிர்பக்கத்துக்கு வரையக்கூடிய எல்லா கோடுகளுமே என்னதான், சிவிஎன்கள் தான். அதை எழுதிடலாம். ஏடி பிஇ சிஎஃப் நடுக்கோடுகள் எல்லாமே என்ன, சிவிஎன்கள். அடுத்தது டிங்கிறது என்ன, பிசியோட மையப்புள்ளி. டி என்பது பிசியின் மையப்புள்ளி. இது வந்து நடுப்புள்ளி, பிசிக்கு சென்டரில் இருக்குது டி. அப்படின்னா என்ன அர்த்தம், சரி பாதியாக இதை பிரிக்குமா, சரி பாதியாக பிரிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சமமாக இருக்கும். இப்போ டோட்டலாக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வைங்களேன். இது நடுப்புள்ளினா என்ன அர்த்தம், இது 5 இருக்கும், இது 5 இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பிடியும் டிசியும் சமம்னு அர்த்தம். பிடி ஈக்குவல் டு டிசி. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம், பிடி பை டிசி ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடலாமா. இங்கே இருக்கிற டிசியை இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ பை டிசின்னு ஆகுது. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா இங்கே என்ன ஆயிரும், 1. அப்படி இல்லையா, ரெண்டுமே ஈக்குவல், பிடியும் டிசியும் ஈக்குவல். அப்போ ஒரு நம்பரை அதே நம்பரால் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1. இப்போ பிடி பை டிசி ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடலாம். இதை 1. அடுத்தது இதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஏசிக்கு, ஏசியோட மையப்புள்ளி வந்து என்னது, இ. ஏசியின் மையப்புள்ளி இ. அப்போ என்ன அர்த்தம், இது நடுவில் இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ சிஇ, சிஇயும் இஏவும் சமம். சிஇ ஈக்குவல் டு இஏ.
அப்போ என்ன எழுதிக்கலாம்? சிஇ பை இஏ ஈக்குவல் டு 1. ரெண்டு சமம்னா என்ன அர்த்தம்? வகுக்கும்போது 1 தான் கிடைக்கும். ஒரு நம்பரை அதே நம்பரால் வகுத்தோம்னா 1 தான் கிடைக்கும். இதை 2ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் எடுத்துக்கிறோம். ஏபியின் மையப்புள்ளி எஃப். ஏபியின் மையப்புள்ளி எஃப். அப்போ என்ன எழுதலாம்? அதே போல் ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்பி. இப்போ ஏஎஃப் பை எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 1. இது 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ சீவாஸ் தேற்றப்படி நிரூபிக்க போகிறோம். சீவாஸ் தேற்றத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? அந்த 3 கோடுகளும் வந்து ஒரு கோடமைவனா ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்னா இந்த 3 சமன்பாட்டோட பெருக்கற்பலன் வந்து நமக்கு 1 கிடைக்கணும். அதாவது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி. ரொம்ப ஈஸியாக அதை ஞாபகம் வைக்கிறது. இங்கேருந்து அப்படியே கேப் விடாமல் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிடி பை டிசி இன்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் திரும்ப. சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி. சிஇ பை இஏ முடித்ததுலேருந்து அப்படி ஆரம்பிச்சிட்டே இருக்கணும். ஏஎஃப் பை எஃப்பி. இது 3ஐயும் பெருக்கி பார்க்கணும். பெருக்கி வர்ற ஆன்சர் வந்து 1 அப்படின்னு கிடச்சிருச்சு அப்படின்னா 3 கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும். அங்கே வந்து ஒருங்கி சேர்ந்துள்ளது அப்படின்னு படிச்சிருப்போம். ஒருங்கி சேர்ந்துள்ளதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிடி பை டிசி இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இன்ட்டு சிஇ பை இஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி 1 தான். எல்லாத்தையும் பெருக்கினாலும் என்ன தான் கிடைக்கும்? 1. தேர்ஃபோர் சீவாஸ் தேற்றப்படி என்னன்னு சொல்லிடலாம்? முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும். அவ்வளோதான். அடுத்தது 35வது கொஸ்டின். ஏபிசிடின்னு 4 முனைகள் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக. ஃபஸ்ட்டு இணைகரம் படம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஏபிசிடி பேர் வைக்கும்போது எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் பேர் வைக்கணும். இங்கே ஏ ஆரம்பிக்குதுன்னா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் கடிகாரத்துக்கு எதிர் திசையில் ஏபிசிடி அப்படின்னு கரெக்டாக ஆர்டர் மாறாமல் நம்ம பேர் கொடுத்துக்கணும். எழுதியாச்சு. இப்போ வந்து இது வந்து இணைகரத்தின் முனைப்புள்ளிகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைகரம்னா எப்படி இருக்கணும்? எதிரெதிர் பக்கங்கள் வந்து இணையாக இருக்கணும். இப்போ ஏபிங்கிற பக்கமும் சிடிங்கிற பக்கமும் இணையாக இருக்கும். அதே மாதிரி பிசிங்கிற பக்கமும் ஏடிங்கிற பக்கமும் இணையாக இருக்கும். நம்ம இதுதான் சொல்லணும். ஏபியும் சிடியும் இணையாக இருக்குது, அதே மாதிரி பிசியும் ஏடியும் இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா சாய்வு ஃபார்முலா வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம். 2 கோடுகள் இணை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட சாய்வுகள் சமம். அதாவது ஏபியோட சாய்வும் சிடியோட சாய்வும் சமம் அப்படின்னு சொல்லணும். அதே போல் பிசியோட சாய்வும் ஏடியோட சாய்வும் சமம் அப்படின்னு சொல்லணும். சமம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஏபிசிடி ஒரு இணைகரம் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஏபி 2 புள்ளிகளையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஏ 2.5, 3.5, பி 10, -4. இப்போ 2 புள்ளிக்கும் பேர் வைக்கணும். இது x1 y1, இது x2 y2. இது வந்து தப்பு இல்லாமல் வைக்கணும், அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். x1 y1 x2 y2. இப்போ ஏபியோட சாய்வு
ரெண்டு புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா சாய்வுக்கான ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ y2 என்ன இருக்குது? -4 மைனஸ் y1 3.5 பை x2 10 மைனஸ் x1 2.5. இப்போ இங்கே மேலே வந்து ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குது. ஒரே குறியாக இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டி அதே குறி. இப்போ இது 4, இது 3.5. 3.5னா என்ன அர்த்தம்? 3.5. 4ம் 3ஐயும் 7.5. இப்போ 7.5 கூட்டி அதே குறியை போடணும். இப்போ -7.5. அடுத்தது கீழே இது 10, இது 2.5னா என்ன அர்த்தம்? 2.5ன்னு அர்த்தம். 10ல் 2.5 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும்? 7.5. 7.5னா 7.5. இப்போ மேலேயும் 7.5 இருக்குது, கீழேயும் 7.5 இருக்கா? இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணனா இங்கே என்ன இருக்கும்? 1. ஆன்சர் வந்து -1. ஏபியோட சாய்வு -1. இப்போ ஏபியோட சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சிடியோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். டைரெக்டாக எதிரே உள்ளது. இப்போ சிடி 2 புள்ளிகளையும் எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு பேர் x1 y1 x2 y2. சிடியோட சாய்வு அதே ஃபார்முலா தான். y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. y2 5 மைனஸ் y1 திரும்பவும் ஒரு மைனஸ் வருது. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2.5 பை x2 -5 மைனஸ் x1 2.5. இப்போ இங்கே இது 5, இது 2.5. 5 2ஐயும் 7.5. இங்கேயும் குறி ஒரே மாதிரியாக தான் இருக்குது. இப்போ கூட்டி அதே குறி. 5 2ஐயும் 7.5 மைனஸ் குறி. இப்போ மைனஸை மேலே கொண்டு போகிறோம். -7.5 பை 7.5. எப்போவுமே மைனஸை வந்து பகுதியில் வச்சுக்கக்கூடாது. கீழே உள்ள மைனஸை மேலே கொண்டு போயிடணும். இப்போ 7.5ம் 7.5ம் கேன்சல். அப்போ என்ன வரும்? -1. இப்போ ஏபியோட சாய்வும் -1 தான் கிடச்சிருக்கு. சிடியோட சாய்வும் -1 தான் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டும் சமமாக இருக்குது. ஏபிக்கும் சிடிக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது பிசி. பிசிக்கும் ஏடிக்கும். இப்போ பிசி எடுத்து எழுதிடலாம். x1 y1 x2 y2. பிசியோட சாய்வு y2 -2.5 மைனஸ் y1 திரும்ப ஒரு மைனஸ் வருது. இப்போ +4 பை x2 2.5 மைனஸ் x1 வந்து 10. இப்போ இங்கே வந்து குறி எப்படி இருக்குன்னா வெவ்வேறு குறியாக இருக்குது. ஒன்று மைனஸாகவும் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன செய்யணும்? கழிக்கணும். 4லேருந்து 2.5 கழிக்கணும். 2.5னா 2.5. 4ல் 2.5 போச்சுன்னா பாக்கி எவ்வளவு? 1.5. பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸு. 1.5 எப்படி எழுதிக்கலாம்? 1.5. பெரிய நம்பருக்கு குறி ப்ளஸ்ஸுங்கிறதுனால இதுவும் ப்ளஸ்ஸு தான். பை கீழே இங்கேயும் குறி வெவ்வேறு குறியாக தான் இருக்குது. ஸோ கழிக்கிறோம். 10ல் 2.5 கழிக்கணும். 10ல் 2.5 போச்சுன்னா 7.5. பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ்ஸு. ஸோ மைனஸ் போட்டாச்சு. இப்போ கீழே உள்ள மைனஸை மேலே கொண்டு போகணும். மைனஸ். இப்போ ரெண்டுமே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால மேலும் கீழும் 10ஆல் பெருக்கிக்கலாம்.
இப்போ 10ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும்னா 15ன்னு ஆயிரும். 1.5 15ன்னு எழுதிக்கலாம். 7.5 75ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடி கொடுத்துக்கலாம். 15 15 5 15 75. இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -1/5. பிசியோட சாய்வு -1/5ன்னு கிடச்சிருக்கு. இதே போல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏடியோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். x1 y1 x2 y2. AD இன் சாய்வு y2 minus y1 by x2 minus x1 equal to y2 வந்து 5 minus y1 3.5 by x2 minus 5 minus x1 2.5. இப்போ இங்கே குறி மாறி வந்திருக்கு, கழிக்கணும். 5 இது 3, 5ல் 3 போச்சுன்னா 1.5. பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸு தான். பை இங்கே ஒரே குறியாக இருக்குது. ஒரே குறியாக இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டி அதே குறி. இது 5 இது 2.5 கூட்டினோம்னா 7.5. 7.5 அதே குறி தான் மைனஸு. அதே போல் மைனஸை மேலே கொண்டு போகிறோம். -2 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால என்னென்னு எழுதிக்கலாம்? 10ஆல் 2 மேலே இங்கெல்லாம் பெருக்கினோன்னா 15ன்னு ஆயிரும். இது கீழே 75ன்னு ஆயிரும். அடி கொடுத்துக்கலாம். ஒரு 15 15 5 15 75. அப்போ -1/5. இப்போது பிசியோட சாய்வும் -1/5 தான் கிடச்சிருக்கு. ஏடியோட சாய்வும் -1/5 தான் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு சாய்வும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசியும் ஏடியும் இணையாக இருக்குது. அதே போல் இந்த ரெண்டு சாய்வும் சமமாக இருந்தனால ஏபிசிடி ரெண்டுமே எப்படி இருக்குது? இணையாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ தேர்ஃபோர் ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு சிடியின் சாய்வு. நெக்ஸ்ட்டு பிசியின் சாய்வு ஈக்குவல் டு ஏடியின் சாய்வு. தேர்ஃபோர் ஏபிசிடி ஒரு இணைகரம் அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது 36வது கேள்வி. ஒரு அலைபேசி மின்கலத்தின் சக்தி 100% இருக்கும்போது அலைபேசியை பயன்படுத்த தொடங்குகிறோம். எக்ஸ் மணி நேரம் பயன்படுத்திய பிறகு மீதி இருக்கும் மின்கலத்தின் சக்தி y% y is equal to -0.25x + 1 ஆகும். இதிலிருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அலைபேசினா என்னது? மொபைல் ஃபோனு. மின்கலம் அப்படின்னா பேட்ரி. ஒரு ஃபோனோட சார்ஜ் வந்து 100% ஃபுல் நல்ல சார்ஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு 100%. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஃபோனை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். எக்ஸ் மணி நேரம் பயன்படுத்திய பிறகு மீதி இருக்கும் மின்கலத்தின் சக்தி. இப்போ ஒரு 2 மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுதோன்னு வைங்களேன். அது அந்த மணி நேரம் வந்து எக்ஸை குறிக்குது. 2 மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறோன்னா அந்த 2ங்கிறது எக்ஸை குறிக்குது. 2 மணி நேரம் யூஸ் பண்ண பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் எத்தனை % அதுதான் வந்து இந்த ஒய்யை குறிக்குது. இப்போ நம்ம 2 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார்ஜு, அதுதான் ஒய்யை குறிக்குது. அதை வந்து ஒரு சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. y is equal to -0.25x + 1. இப்போ கேள்வி இதிலேருந்து 2 கேள்வி. எத்தனை மணி நேரத்திற்கு பிறகு மின்கலத்தின் சக்தி 40% குறைந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, எத்தனை மணி நேரத்திற்கு பிறகு மின்கலத்தின் சக்தி 40% குறைந்து இருக்கும்? ஃபஸ்ட்டே சொன்னோம், மணி வந்து எதை குறிக்குதுன்னா எக்ஸை குறிக்குது. இப்போ எத்தனை மணி நேரத்திற்கு பிறகு அப்படின்னா எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்.
மின்கலத்தின் சக்தி 40% குறைந்து இருக்கும். அப்போது மீதி இருக்கக்கூடிய பேட்ரி வந்து எவ்வளவு? 40%. அப்போ ஒய்யை வந்து 40 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த சார்ஜ் பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 40% அப்படின்னு எடுத்துகிட்டு எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த சமன்பாட்டில். ஒய் இஸ் ஈக்குவல் டு 40%. 40%னா என்ன? சதவீதம்னாலே 100க்கு தான். இப்போ 40%, 40/100ன்னு எழுதிக்கலாமா? 40/100. 40/100 எப்படி எழுதிக்கலாம்? 0.40. ஏன்னா 100ஆல் வகுக்கிறோன்னா என்ன செய்யணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 0.40. y இஸ் ஈக்குவல் டு 0.40. இதை இந்த சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். இப்போ என்னாகும்? 0.40 ஈக்குவல் டு -0.25 எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் டேம் இங்கே மைனஸில் இருக்கிறதுனால எக்ஸ் டேமை இங்கே கொண்டு வந்துடுவோம். 0.40 இங்கே கொண்டு வந்துடுவோம். ரெண்டையும் அப்படியே மாற்றிக்க போகிறோம், இடத்த மாற்றிக்க போகிறோம். இது இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ -0.25 ப்ளஸ் 0.25 ஆயிரும். எக்ஸு ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்கா, இது அங்கே போகும்போது மைனஸ் ஆயிரும். -0.40. இப்போ 1லேருந்து இதை கழிக்கணும். 1 வந்து இப்படி எழுதிக்கலாமா? 0.40 கழிச்சோம்னா என்ன வரும்? 0.60ன்னு கிடைக்கும். ஸோ 0.60. இதிலிருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.60/0.25. இது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால மேலும் கீழும் 100ஆல் பெருக்கிக்கலாம். இப்போ என்னாகும்? இது 60ன்னு ஆயிரும், இது 25ன்னு ஆயிரும். இப்போ அடி கொடுக்கணும். 5 25, 12 60. 12/5. 12 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 2 5 10, பாக்கி 2 புள்ளி வச்சிட்டோன்னா 4 5 20. ஸோ 2.4 என்ன மணி? சரியா? எத்தனை மணி நேரத்திற்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 2.4 மணி. இதுதான் எக்ஸு. 2.4 மணி நேரத்துக்கு பிறகு பேட்ரி சார்ஜ் வந்து எவ்வளோ ஆயிரும்? நமக்கு 40% ஆயிரும். அடுத்த கேள்வி, மின்கலம் தனது முழு சக்தியை இழக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? கால அளவு இங்கேயும் நேரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மின்கலம் முழு சக்தியை இழந்துருச்சு. முழு சக்தியை இழந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? பேட்ரி வந்து 0% ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சார்ஜ் வந்து சார்ஜே இல்லை, 0% ஆயிடுச்சு. அப்போ ஒய்யை வந்து 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஒய்யை 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க போகிறோம். y இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்முலாவில், இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். இதில் y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 ஈக்குவல் டு -0.25 எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் மைனஸில் இருக்கிறதுனால இங்கே கொண்டு வந்துடுவோம். இப்போ ப்ளஸ்ன்னு ஆயிரும். 0.25 எக்ஸு ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பெருக்கல்ல இருக்குது, இப்போ பை 0.25ன்னு ஆயிரும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால மேலும் கீழும் 100ஆல் பெருக்கிக்கலாம். இப்போ மேலே 100ஆல் பெருக்கும்போது 100ன்னு கிடச்சிரும். இங்கே 25, 25லே கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 25 25, 4 25 100. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மணி. இப்போ 4 மணி நேரத்துக்கு பிறகு பேட்ரி சார்ஜ் என்னவாயிரும்? சுத்தமாக காலியாயிரும். அவ்வளோதான். அடுத்து 37வது கேள்வி, கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி எனில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு p² - 1/p² + 1 என்பதை நிரூபிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா 1 +
cot square theta equal to cosecant square theta. 1 plus cot square theta is equal to cosecant square theta. இதிலிருந்து எப்படி எழுதிக்கலாம்? cosecant square theta minus 1 is equal to cot square theta ன்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த ப்ளஸ் 1 வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். மைனஸ் 1 ஆயிருமா? இப்போ cosecant square theta minus 1 is equal to cot square theta அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னொன்று cosecant square theta minus cot square theta is equal to 1ன்னு எழுதிக்கலாம். cot square thetaவை இங்கே கொண்டு வந்துட்டோம். நான் இங்கே மைனஸ் ஆகும். இப்போ 1. இதிலேருந்து தான் அந்த ரெண்டையும் எழுதியிருக்கோம். 1 ப்ளஸ் cot square thetaக்கு பதிலாக cosecant square thetaன்னு எழுதிக்கலாம். cosecant square theta இதிலேருந்து மைனஸ் 1 is equal to cot square theta. அதே போல் cosecant square theta minus cot square theta is equal to என்னென்னு எழுதிக்கலாம்? 1ன்னு எழுதிக்கலாம். இந்த மூணையுமே நம்ம பயன்படுத்துவோம் இந்த கொஸ்டினில். இப்போ இங்கே cosecant theta ப்ளஸ் cot thetaவோட வேல்யூ வந்து p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா cos theta is equal to p square minus 1 by p square plus 1 அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். இதை வந்து நம்ம இப்போ ரிவர்ஸில் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட வேல்யூ பின்னு கொடுத்துட்டாங்களா? இதிலேருந்து நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது p square minus 1 by p square plus 1ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னன்னு கிடச்சிரும்? cos theta அப்படின்னு கிடச்சிரும். ஸோ p square minus 1 by p square plus 1 அதோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். p square minus 1 by p square plus 1. இங்கே pங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். cosecant theta plus cot theta அதுக்கு ஸ்கொயரு. cosecant theta plus cot theta the whole square minus 1 by cosecant theta plus cot theta the whole square plus 1. இப்போ இதை பார்த்தா என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? a plus b whole square ஃபார்முலா ஞாபகம் வருதா? a plus b whole square equal to a square plus b square plus 2ab. இப்போ cosecant square theta plus cot square theta plus 2 cosecant theta cot theta. a square plus b square plus 2ab மாறி மாறி போட்டாலும் தப்பு இல்லை. a square plus 2ab plus b square போட்டாலும் கரெக்டு தான். இப்போ இதை விரித்து எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்குங்க? மைனஸ் 1 இருக்குது. பை கீழேயும் அதே ஃபார்முலா தான். cosecant square theta plus cot square theta plus 2 cosecant theta cot theta plus 1. இப்போது இங்கே இதை ஃபஸ்ட்டு டேமே லாஸ்ட் டேமே எடுத்துக்கிறோம். cosecant square theta மைனஸ் 1 ஏற்கனவே சொல்லியிருந்தோம். cosecant square theta மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம்? cot square thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ cot square theta இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து cot square thetaன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ் cot square theta ப்ளஸ் 2 cosecant theta cot theta பை இங்கே இந்த டேமையும் 1ஐயும் எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் cot square theta 1 ப்ளஸ் cot square theta என்னன்னு சொன்னோம்? cosecant square theta. இங்கே ஏற்கனவே ஒரு cosecant square theta இருக்குது. ப்ளஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்னொரு cosecant square theta ப்ளஸ் 2 cosecant theta cot theta. இப்போ இது ஒரு cot square theta, இது ஒரு cot square theta. கூட்டினோம்னா 2 cot square theta ப்ளஸ் 2 cosecant theta cot theta பை இங்கேயும் அதே மாதிரி கூட்டிக்கிறோம். இது ஒரு cosecant square theta, இது ஒரு cosecant square theta.
கூட்டினோம்னா 2 கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 கொசிக்கன் தீட்டா காட் தீட்டா. இப்போ இங்கே 2 டேர்ம் இருக்கா, இந்த 2 டேர்மில் காமனாக உள்ளதை வெளியில் எடுக்க போகிறோம். ரெண்டுலேயுமே 2 இருக்குது, ஸோ 2 எடுத்துக்கலாம். இங்கே காட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே காட் தீட்டா இருக்குது. இப்போ காட் தீட்டாவை பொதுவாக எடுத்துக்கலாம். காட் தீட்டாவை பொதுவாக எடுத்துட்டோன்னா அது போக இன்னொரு காட் தீட்டா இருக்குமா இங்கே, ஸோ காட் தீட்டா ப்ளஸ் இங்கே 2 காட் தீட்டா போக அடுத்து என்ன இருக்கும், கொசிக்கன் தீட்டா இருக்கும், கொசிக்கன் தீட்டா பை. அதே போல் இங்கே எதை காமனாக எடுக்கலாம், 2 கொசிக்கன் தீட்டாவை காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு கொசிக்கன் தீட்டா இருக்கும் ப்ளஸ் இங்கே காட் தீட்டா இருக்கும். இப்போ இது ரெண்டுமே சேம் தானே, காட் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டானாலும் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டானாலும் ஒன்று தான். ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ காட் தீட்டா பை கொசிக்கன் தீட்டா. காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பை கொசிக்கன் தீட்டாங்கிறது என்னது, சைன் தீட்டாவோட தலைகீழி. இப்போது அதை 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னமால் வகுக்கிறோன்னா என்ன செய்யணும், தலைகீழால் பெருக்கணும். இப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு இதோட தலைகீழ் சைன் தீட்டா பை 1ன்னு வரும். சரியா, இப்போ சைன் தீட்டாவும் கேன்சல், பகுதியில் 1 விட்டுறலாம். அப்போ என்ன கிடைக்கும், காஸ் தீட்டா. அப்போது p² - 1 பை p² + 1 என்னன்னு ஆரம்பித்தோம், நமக்கு ஆன்சர் என்னன்னு வந்துருச்சு, காஸ் தீட்டா அப்படின்னு வந்துருச்சு. therefore நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். 38வது கேள்வி. 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் 2 படகுகள் பார்க்கப்படுகிறது. விமானத்திலிருந்து 2 படகுகள் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் 2 படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ விமானம் 1800 மீட்டர் உயரத்தில் பறக்குது. இப்போ தரையிலேருந்து விமானத்தோட உயரம், இங்கே தான் விமானம் இருக்குது அப்படின்னா தரையிலேருந்து விமானத்தோட உயரம் 1800 மீட்டர். இப்போ இங்கேருந்து விமானத்தோட உச்சியிலேருந்து 2 படகை நம்ம பார்க்குறோம். 2 படகு எப்படி போகுதுன்னா ஒரே திசையில் அப்படிங்கும்போது இங்கே தான் எதிரெதிர் திசைன்னு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று இங்கேயும் ஒன்று அங்கேயுமா இருக்கும். இங்கே ஒரே திசை அப்படிங்கிறதுனால ஒரே இந்த பக்கமே பார்க்குறாங்க. 2 படகை பார்க்குறாங்க. இங்கே ஒரு படகு, இங்கே ஒரு படகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 படகையும் பார்க்குறாங்க. இறக்க கோணத்தில் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இது ஒரு படகு, இது ஒரு படகு. எந்த கோணத்தில் பார்க்குறாங்கன்னா 60 டிகிரி 30 டிகிரி. இப்போ இங்கேருந்து சின்னதாக இருக்கிறது 30 டிகிரியாக இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது 60 டிகிரி. இப்போ கீழே தரைப்பகுதியை வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த எஸ்எட் ஷேப் தெரியுதா, இது 30 அப்படின்னா இது 30ஆக இருக்கும். இது ஃபுல்லும் 60னா இங்கே முடியுது. அப்போ இங்கே 60ஆக இருக்கும். அதாவது ஒரு பொருள் பக்கத்தில் வர வர ஏற்ற கோணம் அதிகரிச்சுட்டே இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு கோபுரத்தை தூரத்துலேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தலையை நம்ம நேராக வச்சு தான் பார்ப்போம். சாதாரணமாகவே நம்மளால் பார்க்க முடியும். இதே கோபுரத்தோட பக்கத்தில் இருந்து கோபுரத்தோட உச்சியை பார்க்கணுன்னா என்ன செய்வோம், அண்ணாந்து பார்ப்போம். இப்போ ஏற்ற கோணம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோணம் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். தூரத்தில் உள்ள கோணம் கம்மியாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் கவனமாக குறிக்கணும். மாற்றி போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். இதை ஏபின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம், இதை டின்னு வச்சுக்கலாம். இப்போ கேள்வி நமக்கு என்ன அப்படின்னா 2 படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிங்கிறது ஒரு படகு, டிங்கிறது ஒரு படகு. சிடி தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில்
முக்கோணவியல் அப்படின்னாலே நமக்கு செங்கோண முக்கோணம் தான். செங்கோண முக்கோணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2 செங்கோண முக்கோணம் இருக்குது. இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். அப்போது ஏபிசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம், ஏபிடி அப்படிங்கிறது இன்னொரு செங்கோண முக்கோணம். இந்த 2 செங்கோண முக்கோணத்தில் இருந்தும் நம்ம சிடியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏபிடியில் இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு கர்ணம் என்னன்னு மார்க் பண்ணிக்கலாம். கர்ணம்ங்கிறது என்ன? 90 டிகிரிக்கு எதிராக உள்ளது தான் கர்ணம். அப்போ இது 90 டிகிரினா இது வந்து கர்ணம். அடுத்தது தீட்டா. தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம். அப்போ இது எதிர்பக்கமாக இருக்கும். இது வந்து அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். இது பெரிய முக்கோணம் எடுத்துருக்கோம். இப்போ ஏடிங்கிறது அடுத்துள்ள பக்கம். நமக்கு தேவையானது வந்து அடுத்துள்ள பக்கம். இந்த சைடு தான் நமக்கு தேவை. இப்போ அடுத்துள்ள பக்கம் தேவை. தெரிஞ்ச பக்கம் என்னது? எதிர்பக்கம். இப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வரக்கூடிய முக்கோணவியல் விகிதம் என்ன அப்படின்னு பார்க்கணும். tan தீட்டா. இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? இங்கே 1800 இருக்கா? 1800 பை அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது? தெரியாது நமக்கு, ஏடி. தீட்டா தீட்டா வந்து இங்கே என்ன இருக்குது? பெரிய முக்கோணத்துக்கு நமக்கு 30 டிகிரி இருக்குது. tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1800 பை ஏடி. இப்போ tan 30 டிகிரியோட மதிப்பு தெரியணும். 1/√3 ஈக்குவல் டு 1800 பை ஏடி. இப்போ குறுக்க பெருக்கிக்கலாம். இங்கே பெருக்கணும்னா ஏடி ஈக்குவல் டு 1800√3. ஏடியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி சின்ன செங்கோண முக்கோணம். அடுத்த செங்கோண முக்கோணம் என்ன இருக்குது நமக்கு? செங்கோண முக்கோணம் ஏபிசியில். இப்போ ஏபிசியில் அதே போல் தான் இங்கே இது வந்து தீட்டா. இப்போ இது எதிர்பக்கமாக இருக்கும். ஏசி வந்து அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். இப்போ இங்கேயும் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தான். tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் 1800 பை அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது? இங்கே ஏசி. இப்போ tan 60 டிகிரியோட மதிப்பு √3. √3 ஈக்குவல் டு 1800 பை ஏசி. இப்போ ஏசி எங்கே கொண்டு வந்துடலாம்? √3 எங்கே கொண்டு வந்துடலாம்? இப்போ ஏசி ஈக்குவல் டு 1800 பை √3. ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா சிடி தான் தேவை. படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இப்போ இது தேவை அப்படின்னா நம்ம ஏடியிலேருந்து, அதாவது இந்த மொத்த தொலைவிலேருந்து ஏசியை கழிச்சிட்டோம் அப்படின்னா சிடி கிடச்சிரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி மைனஸ் ஏசி தான். சிடி தான் நமக்கு தேவை. சிடி ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏசி. இப்போ ஏடி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1800√3 மைனஸ் ஏசி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1800 பை √3. இப்போ இங்கே பகுதியில் 1 இருக்கிறதா வச்சுக்கோங்க. குறுக்க பெருக்கி கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு இந்த சைடு பெருக்குவோம். 1800√3 இன்ட்டு √3. √3ஐயும் √3ஐயும் பெருக்கும்போது 3ன்னு கிடச்சிரும். இப்போ 3ஐயும் 1800ஐயும் பெருக்கினா போதும். 3 இன்ட்டு 1800 5400 மைனஸ் இந்த சைடு 1 இன்ட்டு 1800 பை கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கணும். 1 இன்ட்டு √3 √3. இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? 5400லேருந்து 1800 கழிக்கணும். 3600 பை √3. 3600 பை √3. பகுதியில் ரூட் வேல்யூ வரக்கூடாது. இப்போ 3600 பை √3 இதோட இணையனால் பெருக்கணும். காஞ்சிக்கிட்டால். காஞ்சிக்கிட்ட என்னது? √3க்கு √3 தான். இப்போ √3 பை √3.
√3ஆல் மேலும் கீழும் பெருக்கிறோம். அப்போது மேலே என்ன ஆகும்னு பாருங்கள், 3600 இன்ட்டு √3. அப்போ 3600 √3 பை கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். √3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3 3 தான். இப்போ 3க்கும் 3600க்கும் அடி கொடுத்துக்கலாம். ஒரு 3 3, இங்கே 1200. 1200 √3. இப்போ √3க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732. ஸோ 1200ஐயும் 1.732ஐயும் பெருக்கணும். அப்படின்னா என்ன கிடைக்குது? 2078.4. எல்லா அளவுகளுமே எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுவும் மீட்டர் கண்டிப்பாக போடணும். இப்போ இரு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 2078.4 மீட்டர். அடுத்தது 39வது கேள்வி. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பு காண்க. உருளை அப்படிங்கும்போது மேலே உள்ள ஆரமும் கீழே உள்ள ஆரமும் சமமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உயரமும் ஆரமும் கொடுத்துருக்காங்க, ஹச்சும் ஆரும் கொடுத்துருக்காங்க. வலைபரப்பு மொத்த பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், ஆர் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். உருளையின் வலைபரப்பு வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRH. ஈஸியான கணக்கு தான். இப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் 14 இன்ட்டு ஹச் 20. 7க்கும் 14க்கும் அடி கொடுத்துக்கலாம். 1 7 7, 2 7 14, 2 22 44 இன்ட்டு 2 20 40. (1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர்). பரப்பளவு அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அடுத்தது மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. உருளையின் மொத்த பரப்பு மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர். ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 14 இன்ட்டு ஹச் 20 ப்ளஸ் 14 ஹச் ப்ளஸ் ஆர். 7க்கும் 14க்கும் அடி கொடுத்துக்கலாம். 1 7 7, 2 7 14. 2 இன்ட்டு 22 44, 44 இன்ட்டு 2 88, 88 இன்ட்டு 20 ப்ளஸ் 14 எவ்வளவு? 34. ஸோ அது ரெண்டையும் பெருக்கணும்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்தது முதல் n இயலெண்களின் சராசரி மற்றும் விலக்க வர்க்க சராசரிகளை காண்க. இதுக்கு ஃபஸ்ட்டு முதல் n இயலெண்களின் கூடுதலும் முதல் n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம 2வது பாடத்தில் படித்தது தான். முதல் n இயலெண்களின் கூடுதல் 1 + 2 + 3 + up to n வரைக்கும். என்னது? n × n + 1/2. அடுத்தது முதல் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 1² + 2² + 3² + up to n² equal to n × n + 1 × 2n + 1/6. இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்னா சிக்மா எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சிக்மா எக்ஸ் அப்படின்னா சமேஷன் அப்படின்னா கூடுதல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1லேருந்து n வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதை சமேஷன் x² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் x² அப்படின்னு கொடுத்ததுனால 1² + 2² + up to n² வரைக்கும். இது சிக்மா எக்ஸ் சமேஷன் எக்ஸ், இது சமேஷன் x².
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் n இயலெண்களின் சராசரி மற்றும் விலக்க வர்க்க சராசரி. ஃபஸ்ட்டு சராசரி வந்து x பார் அப்படின்னு சொல்லுவோம். x பார் ஈக்குவல் டு சராசரினா என்ன? கூடுதல் பை எண்ணிக்கை. இப்போ ஒரு 5 நம்பர் கொடுத்து சராசரி கேட்குறாங்க அப்படின்னா என்ன செய்வோம்? 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுப்போம். 6 நம்பருக்கு கேட்குறாங்கன்னா 6 நம்பரையும் கூட்டி 6ஆல் வகுப்போம். இப்போ சராசரி அப்படின்னா கூடுதல் பை எண்ணிக்கை. அந்த கூடுதலுக்கு பதிலாக தான் நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? சிக்மா எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். கூடுதலுக்கு சிக்மா எக்ஸ் சமேஷன் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். எண்ணிக்கை அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்குது நமக்கு? முதல் n இயலெண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n. இப்போ சமேஷன் எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். n × n + 1/2 சமேஷன் எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? இங்கே கீழே n இருக்குது. அந்த எண்ணை அப்படியே கீழே போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் n + 1/2. இப்போ முதல் n இயலெண்களின் சராசரி வந்து n + 1/2 முடிஞ்சுது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. விலக்க வர்க்க சராசரி அப்படின்னா திட்ட விலக்கத்தோட ஸ்கொயர். திட்ட விலக்கத்துக்கு வந்து சிக்மா, இந்த சிக்மா சொல்லுவோம், ஸ்மால் சிக்மா. விலக்க வர்க்க சராசரிக்கு சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு summation x square by n minus summation x by n the whole square. Summation x square by n minus summation x by n the whole square. இப்போ summation x squareங்கிறது வேறு, summation x whole squareங்கிறது வேறு, ரெண்டும் வேறு. இப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னால் எதை குறிக்குதுன்னா இதை குறிக்குது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு n ஸ்கொயர் வரைக்கும். அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? n × n + 1 × 2n + 1/6. கீழே ஒரு n இருக்கா, அதை அப்படியே கீழே போட்டுடுறோம். n மைனஸ் இங்கே வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்? சமேஷன் எக்ஸ் பை n தானே போட்டிருக்கோம். சமேஷன் எக்ஸ் பை n என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? n + 1/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையே போட்டுக்கலாம். n + 1/2 the whole square. சமேஷன் எக்ஸ் பை nக்கு பதிலாக என்னன்னு போட்டிருக்கோம்? n + 1/2, அதுக்கு the whole square. ஸோ இதான் இருக்குது. n × n + 1 × 2n + 1/6n minus n + 1/2 the whole square இருக்குது. இங்கே மேலும் கீழே n இருக்கிறதுனால n கேன்சல் பண்ணிக்கலாம். n கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது இதை வந்து உள்ளே பெருக்கிறோம். n வச்சு இந்த 2 டேமையும் பெருக்கிறோம். அடுத்து 1 வச்சு இந்த 2 டேமையும் பெருக்கிறோம். இப்போ n × 2n பெருக்கும்போது 2n² கிடைக்கும். 2n² ப்ளஸ் n × 1. n × 1 என்ன? n தான். ப்ளஸ் 1 × 2n 2n ப்ளஸ் ஒரு 1 1/6 மைனஸ் இங்கே ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கிறதுனால n + 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்னு வரும். இப்போ n + 1 ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா படி விரிச்சு எழுதிடலாம். a + b ஹோல் ஸ்கொயர் படி விரிச்சு எழுதினோன்னா a² + 2ab + b² பை 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. n + 1 ஹோல் ஸ்கொயர் பை 2க்கு ஸ்கொயர் வந்து 4. அடுத்தது 2n². இது ரெண்டுமே n டேர்ம் தான். ஸோ கூட்டிக்கலாம். இங்கே 2n இங்கே 1n கூட்டினோம்னா 3n + 1/6 மைனஸ் இங்கே n² ப்ளஸ் இங்கே பெருக்கும்போது 2n ப்ளஸ் 1² உள்ள 1 தான் /4. அடுத்தது பகுதி சமமாக இல்லை அப்படின்னால குறுக்கு பெருக்கல் மெத்தடில் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு பெருக்கணும்.
இப்போ 4 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிறோம் 2n² + 3n + 1 மைனஸ் 6 இன்ட்டு n² + 2n + 1 பை கீழே ரெண்டையும் பெருக்கிக்கலாம் 6 4 24. இப்போ 4 கொண்டு உள்ளே பெருக்கிறோம் 4 இன்ட்டு 2n² 8n² ப்ளஸ் 4 12n ப்ளஸ் 1 4 4. அடுத்து மைனஸ் 6 கொண்டு உள்ளே போகிறோம் மைனஸ் 6n² மைனஸ் 6 இன்ட்டு 12n மைனஸ் 1 6 6 பை 24. n² டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் 8n² இங்கே மைனஸ் 6n² இருக்குது. இப்போ 8n²லேருந்து 6n² கழிச்சோம் அப்படின்னா 2n². அடுத்தது இங்கே ப்ளஸ் 12n இருக்குது இங்கே மைனஸ் 12n இருக்குது. இப்போ 2 என்னவாயிரும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது நம்பர் டேர்ம் இங்கே ப்ளஸ் 4 இருக்குது இங்கே மைனஸ் 6 இருக்குது. குறி எப்படி இருக்குது வெவ்வேறாக இருக்கா? வெவ்வேறாக இருந்தால் என்ன செய்யணும் கழிக்கணும். 6ல் 4 போச்சுன்னா 2 பெரிய நம்பர் குறி மைனஸ் 2 பை 24. இப்போ அடுத்து இங்கே ரெண்டுத்துலேயும் இருந்து 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 2 வெளியில் எடுத்துட்டோன்னா n² மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம் ஸோ 2 பை 24. இப்போ 2க்கும் 24க்கும் அடி கொடுத்துக்கலாம் 2 12 2 24. இப்போ என்ன கிடச்சிருக்கு n² மைனஸ் 1 பை 12. ஸோ முதல் n இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரி n² மைனஸ் 1 பை 12. அடுத்த கேள்வி 41. 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSயிலும் 18 பேர் NCC மற்றும் NSSயிலும் சேர்கிறார்கள். ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் மொத்த மாணவர்கள் 50. இப்போ n(s) = 50ன்னு எழுதிக்கலாம். NCCயை NCCயில் உள்ளவங்கள ஏன்னு எடுத்துக்கலாம், NSSயில் உள்ளவங்கள பின்னு எடுத்துக்கலாம். ஏ NCCயை குறிக்குது, பி NSSயை குறிக்குது. NCCயில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை 28ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ n(a) = 28. அடுத்து NSSயில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 30ன்னு கொடுத்துருக்காங்க. n(b) = 30. 18 பேர் NCC மற்றும் NSSயில் சேர்கிறார்கள். மற்றும் அப்படின்னா வெட்டு. இப்போ n(a) வெட்டு b 18. NCCலையும் இருக்காங்க NSSலையும் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா NCCயில் இருந்து ஆனால் NSSயில் இல்லாமல், NCCயில் இருக்கணும் ஆனால் NSSயில் இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாம். P(a) = n(a) by n(s). இப்போ என்ன வரும் 28/50. 28/50. அடுத்தது P(b) = n(b) by n(s). 30/50. அடுத்தது P(a) விட்டு b n(a) b by n(s). 18/50. இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு வரலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னது? NCCயில் இருக்கணும் NSSயில் இருக்கக்கூடாது. இப்போ NCCயில் இருக்கணும் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கலாம். NSSயில் இல்லாமல் NSS இருக்கக்கூடாதுன்னா B பார். இப்போ A வெட்டு B பார் கேட்டிருக்காங்க. ஏல இருக்கணும் அதே சமயம் Bயில் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். P(a) மைனஸ் P(a) வெட்டு B. இங்கே பார் இல்லாமல் என்ன இருக்கோ அதை எழுதிட்டு அதிலிருந்து காமனாக உள்ளதை கழிச்சிடணும். P(a) விட்டு பியை கழிச்சிடணும். இப்போ P(a) என்ன நமக்கு 28/50 மைனஸ் P(a) விட்டு b
18/50. இப்போ 28ல் 18 போச்சுன்னா 10/50. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 கேன்சல் பண்ணோம்னா 1/5. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? என்எஸ்எஸில் இருக்கணும், என்சிசியில் இருக்கக்கூடாது. இப்போ பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி என்சிசியில் இருக்கக்கூடாது, என்எஸ்எஸில் இருக்கணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. பி ஆஃப் பி 30/50 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி 18/50. இப்போ 30ல் 18 போச்சுன்னா 12. 12/50 கேன்சல் பண்ணோன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோன்னா 6 2 12, 25 2 50. இப்போ 6/25. அடுத்தது மூணாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்றில் மட்டும் சேர்ந்து. ஒன்றில் மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்சிசியில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்எஸ்எஸில் இருக்கணும். ஏதாவது ஒன்றில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா என்சிசியில் மட்டும் உள்ளவங்க. ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்கிறது என்எஸ்எஸில் மட்டும் உள்ளவங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா மட்டும் போதும். இப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி பார் ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி. இப்போ இங்கே நம்ம கூட்டும்போது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கிறத எடுக்க வேண்டாம், ஏன்னா கூட்டுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை எடுத்துக்கலாம். 10/50 12/50 எடுத்துக்கலாம். இப்போ 10/50 ப்ளஸ் 12/50. இப்போ கூட்டினோம்னா 22/50. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா 11/25. அதுதான். அடுத்ததாக லாஸ்ட் கொஸ்டின். 5 + 55 + 555 + up to இந்த தொடரில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. முதல் n உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துலேயுமே பொதுவாக 5 வெளியில் எடுத்துடலாம். 5 பொதுவாக எடுத்துட்டோம்னா 1 + 11 + 111 + up to எது வரைக்கும்? n உறுப்புகள் வரைக்கும். n உறுப்புகளின் கூடுதல் அதான் கேட்டிருக்காங்க. அதனால் n உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்க போகிறோம். ஒரே நம்பரால் மேலும் கீழும் நம்ம பெருக்கும்போது மதிப்பு மாறாது. ஸோ 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்துக்கிறோம். ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 9 உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். இப்போ உள்ளே கொண்டு பெருக்கும்போது 9 9 ப்ளஸ் இங்கே பெருக்கும்போது 99 ப்ளஸ் 999 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 9 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 10 - 1 எழுதிக்கலாமா? ப்ளஸ் 99 100 - 1 எழுதிக்கலாம். அடுத்து இதை வந்து 1000 - 1 எழுதிக்கலாம். ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரைக்கும். இன்ட்டு இப்போ இதை வந்து 2 சீரீஸாக எழுதிக்க போகிறோம். ஒன்று வந்து 10 + 100 + 1000 அந்த மாதிரி. 10 + 100 + 1000 ப்ளஸ் அப் டு எது வரைக்கும்? n உறுப்புகள் வரைக்கும். மைனஸ் இன்னொரு சீரீஸ் என்ன அப்படின்னா -1 -1 -1 -1 -1 அது அதுலேருந்து எது வரைக்கும்? n உறுப்புகள் வரைக்கும். இப்போது 1 வந்து நம்ம ஒரு 10 டைம் கூட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 1 + 1 10 தடவை கூட்டுறோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இது 20 தடவை கூட்டுறோம்னா 20 கிடைக்கும். நம்ம எது வரை கூட்டுறோன்னா n தடவை கூட்ட போகிறோம்.
அப்போ 1 1 1 1ன்னு n தடவை கூட்டும்போது n கிடைக்கும். எல்லாத்துலேயுமே என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி இருக்குது. ஸோ மைனஸ் n. இப்போ 5/9 இன்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா இது என்ன தொடர்? பெருக்கு தொடர். பெருக்கு தொடர்னா என்ன? ஒரே நம்பரால் பெருக்கிட்டே போகிறது. இப்போ 10ஆல் பெருக்கிட்டே போயிருக்காங்க. 10 × 10 100, 100 × 10 1000. இப்போ இது பெருக்கு தொடர். இதுக்கு ஏ என்ன இருக்குது? 10. ஏன்னா முதல் உறுப்பு. ஆர் எதால் பெருக்கிட்டே போகிறோம்? 10ஆல் பெருக்கிட்டே போகிறோம். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ இதுக்கு ஃபார்முலா, எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1/r-1. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு இப்போ இதுக்கு பதிலாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல் n உறுப்புகளின் கூடுதல். இப்போ ஏக்கு பதிலாக 10, ஆருக்கு பதிலாகவும் 10 தான். இப்போ 10^n மைனஸ் 1/10 மைனஸ் 1. இதுக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் n. இப்போ ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு 10 இன்ட்டு 10n மைனஸ் 1/10 மைனஸ் 1 9 மைனஸ் n. அடுத்த ஸ்டெப்பில் இதை கொண்டு உள்ளே பெருக்கிறோம். இப்போ உள்ளே பெருக்கும்போது 5 × 10 50ன்னு ஆயிரும். 50 × 10n மைனஸ் 1 இங்கே 9 9 81 மைனஸ் இந்த டேர்ம் கூடயும் பெருக்கிறோம் 5/9. இப்போ இங்கே பெருக்கும்போது 5n/9 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.